ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து நான்லாம் டாப் 2 வர வேண்டியது அப்படின்னு ஒரு பக்கமும், என்னை வந்துட்டு ஸ்கூபி டூன்னு சொல்கிறாங்க சாண்ட்ரா, இவன் கம்முன்னு இருக்கா அப்படின்னு ஒரு விஷயமும், இன்னொன்று வந்துட்டு அல்டிமேட் சீசனில் நான் வரப்போகிறேன், வந்து நான் டாப் 2 அடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் பேசுகிறாங்க. எது அல்டிமேட் சீசனா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சுபிக்ஷா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போயிட்டு வியானா கிட்ட போயிட்டு ரொம்ப வீரவசனம்லாம் பேசி, என்னமோ நாமினேட் பண்ண சொன்னேன், போய் பார்த்தியா, நான் ஒரு வாரம் தான் நாமினேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் ஒரு வீடியோ பார்த்தோம், அதை வச்சு தான் சொன்னேன், நீ வெளியே போனால் உனக்கு நான் அமுச்சு விட்றேன்னு சொல்ல, ஏன் நாமினேட் பண்ண என்ன தப்புன்ற மாதிரி கேட்க, அது தப்பே இல்லை, நான் தப்புன்னு சொல்லவே இல்லை, ஆனால் நீ என் பின்னாடி வந்துட்டு இவளுக்கு முன்னாடி நான் போயிடக்கூடாதுன்னு நீ விக்ரம் கூட சொன்னியா இல்லையா? ஆமாம், அது ஒரு கேமு, சரி சொல்லிட்டல, எனக்கு ஒரு மாதிரி பாதிச்சதுன்னு சொல்லிட்டு அது ஒரு சால்வாக போச்சு. அதுக்கப்புறம் அமித் அவர்கள் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார், அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி போய் பாருங்கள். இப்போது அதை வந்து விக்ரம் கிட்ட நம்ம அப்டேட் பண்ணணும்ல. என்னங்க நீங்கள் சுபிக்ஷா வந்து விக்ரம் கிட்ட சொல்லி ஆகணும், இதைத்தான் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து விக்ரமோட கைப்பாவையாக மாறிட்டீங்கன்னு. அது அந்த பொண்ணு புரிய மாட்டுது. இப்போ வந்து என்னென்னா, சுபிக்ஷா வந்துட்டு அவகிட்ட நான் வந்து இதை பற்றி கிளாரிஃபை பண்ணிட்டு பேசுகிறோன்னு தான் நினச்சேன், ஆனால் அவள் வெடுக்கொடுக்குன்னு பேசிட்டா அப்படின்றாங்க. அதுவே உண்மையிலே தப்பு. ஏன்னா போய் கேட்ட தோனியே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, இன்னும் இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படின்போது எதுக்கு இங்கே வந்து இந்த பில்டப்புன்னு தெரியல. அதுக்கப்புறமா என்னன்னா, சாண்ட்ரா வந்துட்டு இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, சாண்ட்ரா கிட்ட வேணாம் சொல்லிப்பாங்க போல, தூது போகிறா அப்படின்ட்டு. இப்போ அவங்க ஸ்கூபி டூன்னு ஏதோ கலாச்சிருக்காங்க. ஸ்கூபி டூன்னு உங்களுக்கு தெரியும்ல, கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வரும் ஒரு டாக், ஒரு அனிமேஷன் மூவி, சூப்பராக இருக்கும் அந்த டாக். அதை வந்து சொல்கிறாங்க, யார் சுபிக்ஷாவை சொல்லியிருக்காங்க. இப்போ வியானா சைலண்ட்டாக தான் இருந்திருக்காங்க போல இருக்குது. அதை வந்து இவங்க சொல்கிறாங்க இப்போ விக்ரம் கிட்ட. அப்போ அதை சொல்லும்போது நீ ஏதாவது சொல்லியிருக்கணும், ரியாக்ட் பண்ணியிருக்கணும்ல, ஏன் சைலண்ட்டாக இருந்தா? அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போது எனக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது இவர் டென்ஷன் ஆகிறார். என்னென்னா, அம்மா அவள் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைம்மா, அவள் என்னென்னா உலகத்துலேயே நம்ம 2 பேரும் தான் வில்லன்ஸ் மாதிரி அவன் இப்போ நினச்சிட்ருக்கா, அவள் எந்த இதுக்குமே ஒர்த்து இல்லைன்ட்டார். என்ன எல்லாம் ஆனாவனா வந்து இது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதையே வந்து ஓமையாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்துட்டு அதே மாதிரி எனக்கு வந்து யாரையும் இறக்கி கேம் விளையாட தெரியாதுமா அப்படின்னு அந்த ஒரு டைலாக் வச்சார் விக்ரம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆனால் நான் வெளியே போனால் அதுக்கு நான் தாங்க காரணம், நான் மட்டும்தான் காரணம், நான் தைரியமாக ப்ளே பண்ணியிருக்கணும், நான் தைரியமாக பேசியிருக்கணும், நான் அதை தப்பு பண்ணிட்டு நான் வெளியே போயிட்டேன், நான் ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருந்தேன், நான் டாப் 2ல் வந்திருப்பேன் அப்படின்றாங்க. அதுலேயும் இன்னொன்று வேறு சொல்கிறாங்க கூட, இப்போ என்ன டாப் 2ல் அவர் சொல்கிறார் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணல, அது என்னம்மா டாப் 6ல் தானே நீ போயிருக்கேன். அதுக்கு அவங்க இல்லை நான் பண்ணியிருந்தானா டாப் 2 வந்திருப்பேன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து வருது இல்லை அல்டிமேட் சீசனு, அதில் களம் எங்கே டாப் 2ல் வரணும் இல்லையான்னு பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்றாங்க. உடனே ஒரு விக்ரம் வேண்டாமா திரும்ப மட்டும் வந்துடாத அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. அதோட அந்த இது முடியுது. அதுக்கப்புறமா அவங்க வந்து அண்ணன் நெஞ்சிலே சாஞ்சி கொண்டு ஏதோ வந்து விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் இதெல்லாம் பார்த்தேன், நீ கொடுத்த கிஃப்டெல்லாம் வந்துட்டு நான் எல்லா இன்டர்வியூக்கும் எடுத்துகிட்டு போனேன் அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. அண்ணன் தங்கை உறவு நான் சும்மாவா? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே வந்து வியானாக்கு ஆப்போசிட்டாக மாறுறாங்க. ப்ரோஜனம் கிடையாது. ஏன்னா 2 நாள் தான் இருக்க போகிறாங்க எல்லோரும். அப்புறமா எல்லோரும் வந்து பொட்டியை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபினாலில் வரதில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக போகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இவங்க பக்கமும் விஷயங்கள் இருக்குது, அவங்க பக்கமும் விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த வந்து கேட்குற விதங்கள் தான் மாறிப்போச்சு. வியானாவும் கேட்ட விதங்கள் சரியில்லை, அதே மாதிரி விக்ரமாக இருந்தாலும் சரி, சுபிக்ஷா இருந்தாலும் சரி, அந்த கேட்ட விதங்கள் சரியில்லை. பட் எல்லாருமே பின்னாடி பேசியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள். அல்டிமேட் சீசன் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. பட் இவங்க நம்ம அல்டிமேட் சீசன் சொல்கிறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அல்டிமேட் சீசன் வந்துச்சுன்னா சம மாதம் இருக்கும். நான் ஒரு சில பேர்லாம் ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்ருக்கேன். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.